நம்ம இந்த காலை வேளையில பார்க்கலாம். 1 கொரிந்தியர்ல பாருங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானிங்க. சிலுவையில் அறிஞ்ச இயேசுவை நம்ம அறிஞ்சிக்கணும். எப்படி அறிஞ்சணும்னு நமக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்னவா மட்டும் அறியணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? உண்மையாகவே நம்ம வார்த்தையால இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பவுல் அதிகாரத்துல வார்த்தையில சொல்லுவேன். அவருக்கு வார்த்தையில சொல்ல முடியும், ஆனா அவர் செயல்முறையில காமிச்சார். அவருடைய நட, அவருடைய உடை, அவருடைய வாகனம், அவர் பேச்சு அந்த யூதர்களுக்குள்ள, பரிசேயர்களுக்குள்ள, சதுசேயர்களுக்குள்ள செயல்முறையில காமிச்சாரா. இன்னைக்கு உண்மையாகவே ஏசப்பாவை அறிந்த நீங்க, அது ஊழியக்காரா இருக்கட்டும், பிளஸ் விசுவாசியா இருக்கட்டும், கிறிஸ்துவ பிள்ளைங்க, இயேசுவை எப்படி காண்பிக்கணும்னா செயல்முறையில காமிங்க. புறஜாதியரும் வரமாட்டாங்க, நடைமுறையில தான் வருவாங்க.